ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேரி டீச்சர் கேம் விளையாட போகிறோம். அதில் ட்ரபிள் மேக்கிங் அப்படின்ற ஒரு இதில் சர்ப்ரைஸ் ட்ராப் விளையாட போகிறோம். சர்ப்ரைஸ் ட்ராப்பில் என்ன விளையாடணுன்னா, ஒரு மவுஸ் ட்ராப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதை வந்து டேபிளில் வச்சு அந்த ஆன்ட்டியை வந்து டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ அந்த ஆன்ட்டியை டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆன்ட்டி வெளியே வந்து கொட்டாயெல்லாம் விடுது. இன்றைக்கி பாருவோம், கை அப்படி செவசபன்னு அப்படி ரத்த உழவு போகுது. சரி, இதோ கேட் இருக்குது பாருங்களேன். சரி, கேட்டுக்குள்ளே போகலாம். போயிட்டு உடனே டேரெக்டாக போய் அப்படியே கபோர்ட்லேருந்து எடுக்கலான்னு பார்த்தா ஹாலில் தான் கபோர்ட் இருக்கும். ஆனால் இந்த ஆன்ட்டி வேறு ஹாலில் நடந்து போயிருக்குது. எப்படி எடுக்கிறது? சரி, ஓரமாக நிற்போம், எல்லாம் வந்து பிடிச்சிருவா. பிடிச்சிட்டானா நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும். ஸோ பிடிச்சா என்ன ஆகுது? சரி, உள்ளே போயிடலாம். உள்ளே போய் பார்ப்போம். ஐயோ, பத்திரம் தச்சிட்டோம். இப்போ இவ்வளோ லேட்டாக ஆகுது வெளியே நின்று இருக்கிறதுக்குள்ளே. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி லைக்கும் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களும் பார்த்து இந்த மாதிரி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ வாங்க கேம்குள்ளே போகலாம். அவள் வந்து ஏதோ ஒரு ரூம்குள்ளே போகிறான்னு நினைக்கிறேன். நம்ம அந்த கேப்பை யூஸ் பண்ணி கபோர்ட்லேருந்து மவுஸ் ட்ராப்பை கபோர்டு அங்கே இருக்குது. கபோர்டை இப்போ திறந்து மவுஸ் ட்ராப்பை வெளியே கையில் எடுத்துருவோம். நல்லா தூங்கி நிற்குது பாருங்கள் அந்த கேவி. ஓகே, இது வச்சு நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ண சொல்கிறாங்க. அவள் வரத்துக்கு முன்னாடி ஓடுங்க, நம்ம இதை அடிச்சுட்டு ஓடுவோம். அப்போ தான் அவளுக்கு நல்லா காது குயின்னு இருக்கும். போட்டுட்டு நம்ம கதவையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் இங்கே ஓரா சேனல்லேருந்து பார்த்தா தெரியும் எப்படி வந்து என்ன பண்ணுறதோ வந்துன்னு பாருங்க. அந்த குட்டை கிளவி, அதாவது ஆன்ட்டி, நான் இனிமேல் ஆன்ட்டின்னு கூப்பிட்றேன், ஏன்னா ஆன்ட்டி மாறிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு இன்னும் 18 வயசே முடியலையாங்க. என்ன பண்ணுறது? வந்துட்டா கையில் செவசெவனு இருக்க போகுது. பாருங்க, கையில் செவசெவன்னு ஆயிடுச்சு. நான் வேணும் என்ன பார்த்தோம்னா அவள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு அள்ளி கொட்ட சொல்கிறாங்க. அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா அவளுக்கு சாப்பாடே பார்க்கறதுக்கு களிமண் மாதிரி தான் இருக்குது. பார்த்தாலே ஏதோ கலர் கல்லுலாம் போட்டு ஏதோ களிமண் போட்ட மாதிரி தான் இருக்குது. இதோ அவள் சாப்பாடு நம்ம என்ன பண்ணுறது? காய்ஸ், உப்பு டப்பா பக்கத்துலேயே வச்சுக்கிறாங்க. காய்ஸ் பார்த்துட்டேன். அவ்வளோதான். இப்போ அப்படியே உள்ளே போவோம், டேரெக்டாக உள்ளே போவோம். பாருங்கள், மேலெலாம் நம்ம வரக்கூடாதுன்னு கட்டெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இது கீழே உடைக்கணுன்னா ஹேமர் வேணுமா? சரி, போய் ஹேமர் தேடுவோம். ஷெட்டில் தான் அதிகபட்சம் இருக்கும். ஸோ நம்ம ஷெட்டுக்கே போயிடுவோம். ஷெட்டுக்குள்ளே போனால் இருங்க, ஷெட்டுக்குள்ளே க்ரோபார் இருக்குது. இதோ இருக்குது கைஸ், ஹேமர் எடுத்தாச்சு. ஹேமர் எடுத்து வெளியே போகலாம். அவன் அதுக்குள்ளே கார்டனுக்கு மட்டும் வந்துடக்கூடாது. வரல. இப்போ நம்ம பூட்டை உடைப்போம். பூட்டை உடைக்கிறதுக்கே ஒரு நேரம் ஆகுது. என்ன இது? அடிச்சாச்சு. நம்ம வரக்கூடாதுன்னே ஒரு ட்ராப் வச்சிடப்பாங்க. ஓரமாக போயிடலாம். போய் அவன் சாப்பாடில் உப்பள்ளி கொட்டிடலாம். இதோ பாருங்கள், உப்பு களிமண் சாப்பாடில் உப்பு. ஐயோ, வெளியே வர அவன். ஓடு. பார்க்கல. ஐயோ, காலில் மாட்டிக்கிச்சே. வெளியே வந்துட்டோம். இப்போ அவள் சாப்பாடு சாப்பிடுவா பாருங்க. அப்போ அவள் நாக்கில் அந்த நவ ருசிகள் வரும். இதோ வரா பாருங்க. நந்து நம்மளை மட்டும் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, ரிட்டன் அப்படியே வந்து ஒரே அடி அடிச்சிருவா. சாப்பாடு சாப்பிட்றா. சாப்பிடுவா. வாங்கிய களிமண் மாதிரி தாங்க எடுக்கிறான். அவள் டிவி வந்து நம்ம கெடுக்கணுமா, அப்போ அதை நம்ம உடைக்கணுமா. அவளோட ஃபேவரட் ஷோ அவளை பார்க்கக்கூடாதான். பாருங்கள், உட்காந்து இந்த சோப்பாவில் உட்காந்து ஃபேவரட் ஷோ பார்ப்பான். பார்க்கட்டும். இதெல்லாம் எனக்கு வந்துட்டோம் வீட்டுக்குள்ளே. இல்லைல்ல, எங்கேயோ தப்பிக்க முடியாது. ஆனால் அவளால் இந்த கேட் தாண்டி வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த வெளியிருந்து நம்ம ஒரு கேட் வந்தாலும் அங்கேருந்து அவளால் கண்டிப்பாக வரைய முடியாது. மேலே போயிட்டாங்க. இப்போ தான் நம்மளுக்கு கிடச்ச நல்ல சான்ஸ். இதோ க்ரோபார் இங்கே தான் இருக்குது.
எடுத்துகிட்டு போயிடுவோம். ட்ராப்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம கால் மாட்டிக்கணுன்னே வேணுட்டு வச்சுக்கிறான். மூடிடுவோம், ஏன்னா அவளுக்கு டவுட் வந்துடும். அப்புறம் கண்டுபிடிச்சி அப்புறம் ரிட்டர்ன் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே ஏறி போய் பார்க்கலாமா? ஜிம்முக்குள்ளே யாருக்கா நகத்தை செக் பண்ணிக்கிறாங்க. நம்ம இங்கே நின்றுருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட சோலி ஃபாலாக போகும். ஸோ நம்ம கீழே இறங்கி போயிடலாம். அப்போ தான் நம்மளால் டிவியை உடைக்க முடியும். ஏன்னா இப்போ தான் நம்மளுக்கு நல்ல சான்ஸ் ஆகும். மேலே இருக்கலாம், அப்படியே அந்த டிவியை உடச்சி போட்டுருவோம். எப்போத்தாலும் பூட்டி போட்டுடுறான். சும்மா போய் ஹேமர் எடுத்துக்கணும், கண் வச்சுன்னு இருக்கிறதுக்கே கை வலிக்குது. ஸோ நம்ம உள்ளே போய் இந்த டிவி வச்சுருவோம். நம்ம அங்கே போய் தேடி எடுத்துகிட்ருவோம். வரா கீழே நம்ம அங்கே நின்னோன்னா பார்த்துருவா. நம்ம இங்கே நிற்கும். இதே நான் போட்டு மேட்லாம் வேறு எடுத்துக்க. மேட்டுக்கு கீழே ஒரு சாவி இருக்குடா. ஐயோ மேட்டுக்கு கீழே ஒரு சாவி இருக்குது. இப்போ பார்த்துட்டல, அடுத்த லெவல்லேருந்து பாருங்கள். பூட்டு போட்டிருந்தா கூட நான் ஓப்பன் பண்ணிடுவேன். இல்லை அது ஏதோ ஒரு ரூம், என்ன ரூம்னே தெரில, பால் அடைஞ்ச ரூம். சும்மா இந்த பாயு டிவி கேட்டு நம்ம தந்து விட்டோம். இங்கேருந்து எட்டி பார்ப்போம். அப்படியே இங்கே நின்று வந்துட்டா. ஓ ரொம்ப நல்லா இருக்கா. எதுவும் பார்க்க விட மாட்டேன் துரத்தனால. எனக்கு எதுவும் வேணும், இன்னமும் வேணும்டி. நெக்ஸ்ட்டு லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு ஃபங்க்ஷன் போகலாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு அவள் ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுருக்காளாம். அந்த ட்ரெஸ்ஸை நம்ம கீக்கணுமா. அந்த ட்ரெஸ் இதோ இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போடுது. எப்படி இருந்தாலும் இது அவள் ரூமில் தான் இருக்கும். ஏன்னா அது அப்போவே தெரிஞ்சிச்சு அவள் ரூமில் தான் இருக்கும்னு. ஸோ நம்ம அவள் ரூமில் போய் எடுக்கணும்னா இது வந்துட்டோம். உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கத்திரிக்கோளில் ஷெட்டில் போன கேம்லேயே நான் பார்த்தேன். ஷெட்டுக்குள்ளே கத்திரிக்கோள் இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த கத்திரிக்கோள் எடுத்துக்குவோம். இதோ இருக்குது பாருங்க கத்திரிக்கோள். இந்த கத்திரிக்கோளை எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே இந்த ஏணி இருக்குல்ல, அந்த ஏணியில் ஏறி ஓடிடலாம். அப்போ தான் அவன் நம்மளை பார்க்க மாட்டான். ஏன்னா கிச்சனில் இருக்கா இப்போது. இப்போ அப்படியே வெளியே போயிடலாம். வெளியே கிச்சன்லேருந்து வர்றதுக்கே லேட் ஆகும் கண்டிப்பாக. நாங்கள் நம்ம இப்படி போயிடலாம் ரூமுக்கு. இதோ பாருங்க ரூமே எப்படி இருக்கு. எந்த கபோர்டு ஃபஸ்ட்டு இந்த கபோர்டை செக் பண்ணுவோம். டக்குன்னு வந்துடுச்சு. ஐயோ அந்த கேள்வி நான் அப்படி மேலே வந்துச்சு. கிச்சனில் ஒரு ஷார்ட்கட் இருக்கு போலங்க. கிச்சனில் ஒரு ஷார்ட்கட் இருந்துருக்கு. நம்ம அதை பார்க்கவே இல்லை. அதை பார்த்துருந்தா நான் அந்த வழியில் கூட வந்துட்டுருப்பேன். என்ன பண்ணுறது, எல்லாம் லேட்டாக தான் தெரியுது. இதோ போகிறா பாருங்க அவன் ரூமுக்கு. ஆமாம் நட போகிறான். ஆனால் நம்மளை பிடிக்கும்போது மட்டும் துப்புன்னு ஓடி வரான். இப்போ பார்த்துட்டா நல்லா இருக்கா, இதை போட்டுப்போ. ஊருக்கண்ணே மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் என்னென்னா, அவள் சோஃபாவில் வந்து பின்னு வச்சாதான் அவளுக்கு அது குத்துமா. அப்போ தான் நம்மளை அவள் எப்படி பண்ணாலும் அதே மாதிரி நம்ம அவளை பண்ணணும். அதுக்கு பின் எடுத்து சோஃபாவில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இதையும் பண்ணி ஃபஸ்ட்டு என்னை துரத்துனதுக்காக தான் இது எல்லாமே. டீ குடிச்சுனுங்கிறா பாருங்க இப்படி. அங்கேயே டீயும் வச்சுட்டா. அந்த டீ எடுத்துட்டு பின்னு தரணும். பின்னு எங்கே இருக்கோன்றது எனக்கு தெரியல. இப்போது இன்னும் இந்த பின்னு மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. போன வாட்டி விளையாடும்போதே நான் எங்கேயோ பார்த்தேன், மறந்துட்டேன். இங்கே ஐயோ மாட்டிக்கினேன் கால். எங்கேயாவது இருக்கா? இங்கே இல்லவே இல்லை பின்னே. சரி நம்ம போவோம். ஹாலில் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த பின்னு ஹாலில் இருக்கான்னு பார்ப்போம். ஹாலில் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே எப்போத்தாலும் கூட்டிடுறா. அதான் நம்ம போன இடத்துல பார்த்தோம்ல, கீழே கீ இருக்குது. நம்ம அந்த கீயை எடுத்துக்குவோம். கீ எடுத்துட்டோம் பாருங்க. எப்போத்தாலும் நம்மளுக்கு மட்டும் ட்ராப்பாக வைக்கிறாங்க. திறந்துட்டோம். இப்போ போய் இதோ பின்னு அங்கே பார்த்தேங்க நான். இதோ இருக்கு பின்னு. என்ன இது இவ்வளோ பெரிய குண்டூசி? எங்கள் ஊரில் இவ்வளோ பெரிய குண்டூசி நான் பார்த்தது. வெளியே வராங்க அவள். டக்குன்னு வச்சுட்டு ஓடிடலாம். அப்புறம் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அப்படியே துப்புன்னு ஓடி வருவா. அப்புறம் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு டைமே அப்பாயிடும்.
அதனால் நம்ம வெளியே போய் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா அவங்க பாருங்களேன் எப்படி வரா. இவளுக்கு ஏன் அந்த மாதிரிலாம் தெரிய மாட்டேது. நம்மளாம் இந்த குண்டா இந்த உட்காரே மாட்டோம். பாருங்க உட்காந்துட்டான். இப்படி தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவளோட கெட்ட செயலுக்கு ஒரு அளவே இல்லை. அவள் ஒரு பூனையை வந்து சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கா. பிரியாணி பண்ணி அதை நம்ம காப்பாற்றணும். இப்போ பாருங்கள் அந்த பூனை அது இருக்குது. அதோட சாவியை பக்கத்தில் வச்சுட்டாங்க. ஆனால் என்ன ஆக போகுதுன்னே தெரில. சரி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேட்டுக்குள்ளே போவோம். இப்போ பேர் டார்ச்சர் ரூம் போட்டிருந்தாங்க. டார்ச்சர் ரூம் இது. நம்ம இப்போ டார்ச்சர் ரூம்குள்ளே போவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேட்டு தந்து உள்ளே போகலாம். போயிட்ட பிறகு எல்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அந்த கேட்டை பண்ணுறதுக்கு மேலே போகணும். அதுக்கு நம்ம அது வழியாக போ. ஐயோ பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம். ஐயோ கவசமே. ஐயோ வந்துட்டு கீயை வர வச்சுட்டு என் பிளானே தான். அந்த கீயை வர வைக்கணும். பாருங்க எப்படி ஓடி வரும் அவ்வளோ வேகமாக. இந்த கேப்பை வச்சு நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். எங்கே அது எதிர்க்கவே டார்ச்சர் ரூம் தந்து விட்டு போயிடலாம். அப்போ தான் நம்மளால் எகிரி குதிக்க முடியும். இதோ இருக்கு பாருங்க சாவி. இதோ இருக்கு. ஓப்பன் பண்ணிட்டேன். இதை திறக்கலாம். ஐயோ பார்க்கவே இல்லைங்க அவள் எப்படிங்க ஓடி வரா. இந்த பூனையோட சத்தத்தை கேட்டு ஓடி வராலாம். வட்டம் அங்கே தான் நீங்கள் குச்சோன்னா மாட்டிப்போம். உள்ளே வரட்டும். அவள் மட்டும் எப்படி பூட்டு போட்டால் கூட உள்ளே போகிறான்னு தெரியல கைஸ். அவள் மட்டும் பூட்டு போட்டாலும் உள்ளே போயிடுறான். இதோ ஜிம்முக்குள்ளே வரா. எப்படி இருந்தாலும் அவளுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் நம்ம ஜிம்முக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்னு. ஜிம்முக்குள்ளே வந்துட்டா கைஸ். அதுக்குள்ளே எகிரி குச்சி போயிடலாம். ஐயோ அடி வேற பட்டுருச்சு. என்ன பண்ணுவானா திரும்ப பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கப்புறம் எனக்கு மாட்டாமலா போயிடுவீங்க அப்படின்னு. அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, அவளுக்கு வந்து பர்த்டே கொண்டாடுறாலாம். அவங்க ஸ்கூல் கிட்ஸு கொண்டாடவே விடாமல் அவளுக்கு ஒரு ஃபயர் கிராக்கர் வைக்க சொல்கிறாங்க. அப்படியே மூஞ்சில் அடிக்கணும் அந்த மாதிரி. அவள் கேக் எடுக்கிறா. நம்ம இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மிளகா பட்டாசு மாதிரி ஒன்றுகிட்ட கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஃபஸ்ட்டு போய் அங்கே பார்த்துருவோம். எங்கே ஷெட்டுக்குள்ளே இருந்தான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஷெட்டுக்குள்ளே பார்த்துட்டு அங்கே இல்லைன்னா நம்ம போய் கிச்சனில் பார்க்கலாம். இதுதான் ஃபயர் கிராக்கரான் ஒயிட் கலர். ஆனால் இது பார்க்க ஒயிட் கலரில் இருக்கே. அவள் கையில் வச்சுருக்குது ப்ளூ கலர்லலாம் இருக்குது. ஓகே. அவள் இப்போது நம்ம போகிற நேரத்தில் கார்டன் ஆண்ட வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. நம்ம டேரக்ட் கேட்டில் போய் நின்ட்டோன்னா அவள் வரவே மாட்டாள். இது இருக்கு பாருங்கள் சாவி. என்னைய ஏமாத்துற உன்னாலலாம் முடியாது. எப்போ தானே அந்த ட்ராப் ஒன்று வச்சிடுறாங்க. ட்ராப் வைக்கிறதுனால தான் எனக்கு கஷ்டமாகவே இருக்குது. என்ன இது போகவே மாட்டேன். இந்த ஃபயர் கிராக்கரை டச் பண்ணிடணும். அப்போதான் ரிப்பன் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அவள் ஏதோ காஃபி ஐ எம் தி பெஸ்ட் செஃப் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போவோம். ஐயோ கால் மாட்டிக்கிச்சு. அப்பப்போலாம் மாட்டிக்கினே இருக்குது. நம்மளோட ஹெல்த் வேறு குறைஞ்சிக்கினே இருக்குது. எல்லாம் இதால் தான். இதோ இப்போ வந்துட்டா நம்ம கேட்டுக்கு வெளியே நின்று அதுக்கும் சேஃப்டிக்கு. ஏன்னா கேக் வெட்டுவாள். அப்போது அவள் மூஞ்ச ஜொலிக்க பார்க்கணும் தான் எனக்கு ஆசை. ஸோ நம்ம ஆனால் அந்த சைட்லேருந்து பார்த்தா என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வாட்டி எதுவும் இதுவாகிடுச்சு போல இது. திரும்ப வந்து அடிச்சிட்டான். இப்போ பாருங்கள் ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி. மூஞ்சி பார்த்தீங்களா ஏதோ குரங்கு மாதிரி இது.